கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 19வது வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லார். ஆதாம் தான் பூமியிலிருந்து வந்தவன், பூமியின் தூளிலிருந்து வந்தவன்கிறத மறந்துட்டான். அந்த சிந்தனை தாழ்மை அவன்கிட்ட இருந்திருந்ததுன்னா சாத்தான் அவனை இந்த ஏவாள் மூலமாக சர்ப்பம் அவனுக்கு கனியை புசின்னு சொல்லும்போது அவன் தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்தவர், அவர் தான் இந்த கனி எல்லாவற்றையும் உண்டாக்கியவர், அவரிடம் கேட்டுட்டு புசிக்கலான்னாவது அவன் ஏவாள்கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அதை மறந்ததுனால தான் ஏவாளின் வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து கனியை புசிக்கிறான். இதை தேவன் அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். நீ பூமியிலிருந்து வந்தவன்கிறத மறந்துட்ட, அதனால் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் ஜீவ சுவாசம், தேவனுடைய சுவாசம் அவனுக்குள் இருந்ததையும் அவன் மறந்துட்டான். பிரசங்கி 12:7 வாசிக்கிறோம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்பிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை அப்படின்னு சொல்லி. பிரசங்கி எழுதினது ராஜாவாகிய சாலமோன்னு சொல்கிறாங்க. சாலமோன் எவ்வளவு ஞானம் உள்ளவன் அப்படிங்கிறது தெரியும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும், சரீரமாகிய மண் அது எடுக்கப்பட்ட பூமிக்கு போகும் அப்படிங்கிறத சாலமோன் நினைவுபடுத்துகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற தண்டனையை தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். 20வது வசனத்தில் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் அப்படின்னு பார்க்குறோம். முதல் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் பெண், மனுஷி, ஸ்திரீ அப்படின்னு குறிப்பிடப்பட்டவளுக்கு இப்போ 20ஆம் வசனத்தில் ஏவாள் அப்படின்னு சொல்லி பெயரிடப்படுகிறது. ஏவாள் அப்படின்றத இங்கிலீஷில் ஈவ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவ்னா டு லிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவனாகிய கர்த்தர் ஆதாம மண்ணுக்கு திரும்பாய் என்று கூறின பிறகு வாழ்வதற்கான ஆதாரமாக பெண்ணை நினைத்து அவளுக்கு ஏவாள் அப்படின்னு சொல்லி பெயரிடுறான். தேவன் வழங்கிய தண்டனைக்கு பிறகும் மனிதகுலம் தொடர்ந்து வாழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குறிப்பதாக நம்ம இதை எடுத்துக்கலாம். A belief that humanity would continue to live despite the judgment they received சொல்லி வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆதாம் என்பதற்கு மண்ணால் ஆனவன், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தான் ஆதாம் என்று முதல்ல அவனுக்கு பேர் குறிப்பிடப்படுது. இப்போ ஒருத்தருக்கு பேர் இல்லைன்னா அவரை எப்படி கூப்பிடுறது, அல்லது வம்ச வரலாறில் யாருக்கு பின் யார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஒரு பேர் வேணும். அதனால தான் தேவன் ஆதாமுக்கு, ஆணுக்கு ஆதாம்னு பேர் வைக்கிறாரு, பெண்ணுக்கு ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். 21ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தேவன் அவனை கேட்டபோது அவன் நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனவே அவன் நிர்வாணியின் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர்களுக்கு உடைகளை உண்டாக்குறாரு. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் அப்படின்னு பார்க்குறோம். ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்துகிறவராக இருக்கிறார். நிர்வாணி ஆடை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதாம் சொன்னபோது அவனுக்கு தோல் உடைகளை சரீர பிரகாரமாக கொடுத்தவர் நம்மை ரட்சித்து காப்பவராக, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துகிறவராகவும் நீதியின் சால்வையை தரிக்கிறவராகவும் இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு கர்த்தராகிய கிறிஸ்து சொல்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆதாம் நிர்வாணின்னு தான் சொன்னால் அவனுக்கு உடை தேவைங்கிறத அவனுக்கு கேட்க தெரியல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தேவையை அறிந்து அதை நிறைவேற்றுகிறார். அதே போல் நம்முடைய தேவைகளையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆடையின் மூலமாக உடம்பை மூடியவர் நம்ம பாவங்களையும் மூடுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடுன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு பார்க்குறோம். ஏசாயா 38:17 என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் அப்படின்னும், ஏசாயா 43:25 உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் அப்படின்னும் நம்ம வாசிக்கிறோம்.
எரேமியா 31:34 அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் எபிரேயர் 8:12 நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எபிரேயர் 10:17 இதே கருத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம பாவங்களை அவர் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். எப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். தேவனாகிய கர்த்தர் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டான்னு ஒரு விருட்சத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி கூட இப்போ எதுவுமே சொல்லலை. ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டுட்டு சாத்தான் சொன்னதை கேட்டுட்டு விலக்கின விருட்சத்தின் கனியை தான் அவங்க புசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை இதுக்கு பதிலாக புசிச்சிருந்தாங்கன்னா தேவனுடைய திட்டம் என்னவாக இருந்திருக்கும்னு தெரியல, அது அவருக்கே உரியது. ஆனால் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததுனால என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் நினைக்கிறாரு. அவங்க செய்த பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்தாலும் பாவத்தை மன்னிக்கிறவராக மூடுகிறவராக வஸ்திரங்களை உடுத்தியது மட்டும் இல்லாமல் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி விடுறார். உயிரோடையே அவங்க இருக்கட்டும்னு அனுப்பி விடுறாரு. அவனுக்கு கஷ்டம் தெரியாமல் எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்க அதிகாரம் கொடுத்தபோது அவனுக்கு அதோட அருமை தெரியாததுனால நீ உழைத்து சாப்பிட வேண்டும் சொல்லி மண்ணை பண்படுத்த தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்புகிறாரு. நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களில் யாராவது நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்மளும் கோபம் வரும். சில சமயம் மன்னிச்சிடுவோம், சில சமயங்களில் அதுக்குரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ 24வது வசனத்தில் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிறவராக இருந்தார். அவர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அருகிலே இருந்தார். அப்போ இப்பொழுது அவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளி வைக்கப்படுறாங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு என்று வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய கையினால் மண்ணில் அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதி தம்முடைய சாயலாக படைத்தார். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் அவர் எப்படியெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத பற்றி எபேசியர் 4:16 நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறதுன்னு. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூட ஒவ்வொரு உறுப்பையும் அவர் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாரு. எந்த உறுப்பு என்ன அளவு இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி அதனுடைய செயல்பாடு என்ன, இப்படியெல்லாம் அவர் யோசித்து செய்திருக்கும்போது நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்குறதே கிடையாது. அழகான தோட்டம், அதில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற கனி வகைகள், ஏற்ற துணை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக பார்த்து பார்த்து தேவன் செய்திருந்தோம். ஆதாமும் ஏவாளும் அதை பற்றி நினைத்து பார்க்கலை. நாமளும் பல நேரங்களில் இப்படி தான் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுனாக்கா உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. கடவுள் நமக்கு இது வரைக்கும் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாருங்கிறத நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதே கிடையாது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். சில நேரங்களில் நமக்கு விரோதமாக தவறு யாராவது செய்தால் கூட என் கண்ணு முன்னால் நிற்காத போயிரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இங்கே நடக்குது. ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் காக்க கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நம்ம வீட்டுக்குள்ளே திருடர்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி வச்சுருப்போம், அல்லது சர்வேலன்ஸ் கேமரா வச்சுருப்போம், இல்லாட்டி பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்போம். அது மாதிரி தான் தேவனாகிய கர்த்தரும் அந்த தோட்டத்துக்குள் திரும்பவும் இவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இத்தகைய ஏற்பாடுகளை செய்கிறார். நம்ம அவர் சமூகத்தில் என்றைக்கும் நிற்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோன்னா நம்மளும் நித்திய ராஜ்யத்திற்குள் போகிறதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருப்போம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல் அதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் நடந்து கொள்வோம்.